கர்நாடக காங்கிரஸ் திருவாளர் தியாகராஜன் அவர்களே, மரியாதைக்குரிய தொழிலாளர் லட்சுமி அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அருமை சகோதரர் ஜார்ஜ் அவர்களே, பெரியார் குழுந்தமிழரை அவர்களே, ஈசாமி அவர்களே, கழக முன்னாள் மொபைல் தலைவி கமலாதேவி அவர்களே, திருவாளர் கரிமநாயகம் அவர்களே, குற்றவியல் காவல்துறை நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிலே அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் மரியாதை கலந்த வணக்கம். வந்தவர்கள்லாம் பிள்ளைங்க நீங்கள் அந்த பிள்ளைங்க பாவம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு உட்காந்து முதல்ல குருபஸ் ஆகுது. யாராவது பேசும்போது கேளுங்க. சரி, நீங்கள் போனதுக்கப்புறம் அன்பிலே வந்து நல்ல பிள்ளைங்களா வளரணும்னு எவ்வளோ பேசுறதை கேளுங்க அப்படின்னு. பிள்ளைகளை மிரட்டி பேசுறதை கேட்க சொல்லாதீங்க, பிள்ளைங்க கேட்குற மாதிரி பேசுங்க. அது நினைக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் தமிழ் பொங்கல்னா என்ன, தை பொங்கல்னா என்ன அவங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு பயம் வரக்கூடாது. பொங்கல்னா ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு ஒரு 10 பேர் அவர் அனுப்பானுங்க. அதுதான் பொங்கல் நினைப்பு பிள்ளைகள் வருது. அது உணவு ஆசை வரணும். எப்படா அடுத்த வருஷம் பொங்கல் எங்க பள்ளிக்கூடத்தில் நடக்கும், அந்த ஆசை வரணும். அதை விட்டுட்டு பேசக்கூடாது. ஐயோ பொங்கலா ஒரு 5 பேர் கருத்து சட்டையோட வருவான், கூட வர சோறு சட்டையோட வருவான், நம்ம பின்னி எடுத்துவானுங்க. அதை பக்கத்தே போகாத வந்துடக்கூடாது. சின்ன பிள்ளைங்க அது அரசியல் பேச வேண்டாம், அது சமுதாய சிந்தனை பேச வேண்டாம், அது தமிழை பற்றி பேசுங்க. தமிழ் உணர்வு அந்த பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா மற்ற உணர்வுகள்லாம் தானாகும். எந்த ஒரு மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்திலே தமிழ் உணர்வு இருக்கின்றதோ அவன் தன்னுடைய சமுதாயத்தை எல்லா நிலைகளிலும் நினைச்சிருப்பான். பிள்ளைகள் தன்மையான பிள்ளைகள் வந்து முன்ன மாதிரி நினைச்சிருப்பேன். நான் இடையில அங்குள்ள ஒரு போலீஸ்காரர் வாங்கல பேசக்கூடிய இந்த பிள்ளைகள் ரொம்ப மோசமா இருக்குது, வாங்க நீங்க தான் நல்லா பேசுவீங்க, நீங்க வந்து கொஞ்சம் அறிவுலாம் சொல்லுங்க. ரொம்ப ஆங்கி படிச்ச வாசிக்கிற வாங்க. நான் வந்து ஒரு 1 மணி நேரம் பேசுறேன் டீச்சர். பேசிட்டு வந்து அப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த பாஜக போகும்போது இந்த பள்ளிக்கூடம் தானே அங்கே போய் மோட்டிவேஷனாக கொண்டு வந்தோம், எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போது பள்ளிக்கூடத்தை பாட்டி போனேன். பள்ளிக்கூடம் ஒரு சத்தத்தை காணப்படி அவ்வளோ அமைதி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நம்ம பேச வீட்டிலே கேட்க மாட்டாங்க. எக்ஸிட்டாங்க எல்லாருக்கும் அப்படிதான். உங்க வீட்டில் உங்க பேச கேட்கற மாதிரி அங்கே கேட்டால் எனக்கு வந்து உட்காந்து என்னடா இவ்வளோ பிள்ளைங்க நம்ம பேசி கேட்டு திரும்பிட்டாங்க அப்படின்னு குருவ சார் பார்த்து கேட்டேன். எப்படி சார் நான் பேசுறதுக்கு அப்புறம் பையன்லாம் நல்லா இருக்காங்க. ஆமா சார், நீங்க பேசுறதுக்கு அப்புறம் சட்டம் போடுறது பையன்லாம் இப்பெல்லாம் கொஞ்சம் சட்டம் வரலாம் இருக்கும். நான் நினைக்கிறேன் டெய் பசங்களா பேசாம இருக்க போறீங்களா, அந்த சாரை கூட்டி திரும்பி 1 மணி நேரம் பையன்லாம் முடிவு பண்ணாங்க. அந்த சார் பேசி கேட்கறதுக்கு தான் எங்க வாழ்க்கை முழுக்க பேசாம இருந்தோம் அப்படின்ட்டு. அதனால பிள்ளைங்க ரொம்ப அறிவாக இருக்காங்க. பொங்கல் நினைச்சா மறக்க முடியல. என் வீடெல்லாம் பக்கத்துலாம் மலாய்க்காங்க. என் பொண்ணு 2வது பொண்ணுக்கு 11 வயசு. அவன் பக்கத்து ஒரு நாயகர் பிள்ளைங்க விளக்க சொல்றாங்க. பொங்கல் நீங்க சொன்ன மாதிரியே தான் அறிவுறுத்தாமா பொங்கலுக்கு ரூமாங்க பொங்கல் அப்படின்னு அவங்க நாயகர் விளைவிச்சு உள்ள ஹோட்டல் உட்காந்து கேட்டு இருக்கிறேன். அறிவிக்கணுவா லெபூமியா பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல ஒரு நாயகர் கேட்கிறா லூமியா மனாடு என் பிள்ளை உடனே சொல்லி சேர்ந்த பாப்பா இல்ல சரி பாப்பாடனே எங்க அப்பா மாடு கூட்டிட்டு வரலான்னு சொல்லிச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணாடி உள்ளது சொன்னா பாருங்க குழந்தை போய் பேசுற அதுக்கு தெரியுங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க அறிவாயா இருக்கு. அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விதத்தை சொன்னா தமிழ் சொந்தம் கொண்டாடு. தமிழ் உணர்வு அந்த பிள்ளைங்க வந்து சொல்றீங்களேன் எல்லாத்தையும் தாண்டி போயிடும். அவன் தமிழ் பண்ணணும். முதல்ல நமக்கு பொங்கல் 1 மாசம் 2 மாசம் கொண்டாடி இருக்கிறோம். இந்த வேலைக்காரர் கிறிஸ்துமஸ் 23ஆம் தேதி கொண்டாடிட்டாரா சொல்லுங்க. பொங்கல் 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 பெரிய தமிழ் உணர்வு மாதிரி போட்டு அழைச்சிருக்கோம். எந்த மலாய்க்காரன் வந்து அறிவாயா எழுதிய
அந்த நாள் கொண்டாடி இருக்கானா? எந்த கிறிஸ்டியன் கிறிஸ்துவ ஜனவரி 1 கொண்டாடி இருக்கானா? நான் டிசம்பர் 25 பிஸியா இருக்கிறேங்க, எனக்கு லீவ் கிடைக்கிறது, அதனால நான் கிறிஸ்துமஸை ஜனவரி 10 கொண்டாடி இருக்கானா? இல்ல இல்ல. சொரண கேட்ட தமிழ் மட்டும் 30 நாள் கொண்டாடுவோம் பொங்கல். அப்புறம் என்ன பெரிய சொரண மாதிரி பேசிக்கிறோம்? எல்லா தமிழும் பொங்கல் ஒரு குறிப்பிட்ட நாள் கொண்டாடுனா அரசாங்கம் தானே லீவ் கொடுப்பான். ஏன்னா இதனால தமிழ் வரமாட்டாங்க, வேலைக்கு எல்லாம் லீவ்ல இருப்பாங்க. இவர் ஒன்றாவது செய்வாரு, ஒரு 10 ஏமாறு எப்போ 11 அப்புறம் பொங்கல் கொண்டாடி. முதல்ல இந்த மாற்றம் ஒரு டிசிப்ளின் இல்லாத சமுதாயம் உருப்படாது. எந்த ஒரு சமுதாயத்துக்கு டிசிப்ளின் இல்லையோ அது உருப்படவே உருப்படாது. ஜனவரி 14 பொங்கலா ஒவ்வொரு தமிழ் கொண்டாடு பேசுறோம். தெலுங்கு பொங்கல் கொண்டாடுறாங்க, தெலுங்கு உகாதி கொண்டாடுறாங்க. அப்புறம் அந்த நேரத்தில் கொண்டாடுறாங்க. இந்த தெலுங்காவது ஒரு மாசம் கழிச்சு உகாதி கொண்டாடி இருக்காங்களா? உணர்வு என்பது கொள்கை அடிப்படையில் பொங்கலா ஜனவரி 14 மலேசியா முழுக்க ஒவ்வொரு பொங்கல் வைங்க. அன்னைக்கு உங்க வசதி பொங்கல் செய்ய இந்த மாற்றம் ஒன்று. இந்த மாற்றம் வந்தாதான் இந்த சமுதாயம் நமக்கு டிசிப்ளின் இல்லாத சமுதாயம் அப்படின்னா இந்திய சமுதாயம். அன்பு லீவ் கேட்டேன், எனக்கு லீவ் கேட்கற ஆட்சேபமே கிடையாது. நம்மளை விட கூட ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. சங்கோமேன்றான், நாட்டோட எக்கனாமி அவனதான் இருக்கு. சங்கோமே அவர் ரொம்ப முக்கியமான சேர்க்கிறார். எல்லாத்தையும் லீவ் தான், எங்க வச்சு லீவ் கேட்கிறாரு. சங்கோமே லீவ் போறாரு. நஜீப் போய் கேட்க சொல்லுங்க, என்ன கேட்க சொல்ல? தமிழுக்கு வேலை வாய்ப்பு போடுறா, தமிழுக்கு கல்வி வாய்ப்பு போடுறா, தமிழுக்கு பொருளாதார வாய்ப்பு போடுறா. நஜீப் போய் கேட்க சொல்லுங்க. என்ன போய் நஜீப் லீவ் கேட்க என்ன சொல்லுங்க? ஒரு நாள் கனவாக 2 நாள் கனவாக போகணும். தமிழ் கையில பணம் இருந்துச்சுன்னா தானா லீவ் வரும். சீன பணம் இருக்கு, 10 நாள் லீவ் எடுத்து அரசியல் பண்ணாலுக்கு இந்த சமுதாயம் பொருளாதார சிந்தனையுடைய சமுதாயமா மாறும். நம்ம சொல்றோம் பெற்றோர்கள் அப்படியே அப்படி படிக்க வைக்க, இப்படி படிக்க வைக்க. ஆனா படிக்க வைக்கிற பெற்றோருக்கு தான் கஷ்டம். முன்ன மாதிரி இப்போ பள்ளிக்கூடம் எல்லா பாவமும் ஆசை தான். இன்னைக்கு கல்வி முறை என்ன ஆயிடுச்சு? தொட்டா காசு, நின்னா காசு, ஸ்போர்ட்ஸ்னா காசு, நடந்து போனா காசு. நீங்க சொன்னது உண்மை. சில பெற்றோர்கள் புரியாத நினைச்சுங்க. ஆனா உலகத்துல இந்த நாட்டை பொறுத்தவரை தமிழ் ஆசிரியர்களை போல தியாக மனப்பான்மை ஆசிரியர்கள் எங்கேயுமே கிடைக்கும். அவங்க பிள்ளைங்க ஏழையே இருக்குதோ இல்லையோ, அவங்க படிக்கிற அத்தனை பிள்ளைங்க ஏழையே நினைக்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது தமிழாசிரியர்கள் மட்டும். தங்களை அத்தனை பிள்ளைகள் சொந்த பிள்ளையா நினைச்சு இவ்வளவு பிள்ளைங்க ஏழையே நினைக்கிறாங்கன்னா தமிழாசிரியர்கள். ஆனா இன்னைக்கு அதை விட முக்கிய டீச்சர் ஒவ்வொரு பெற்றோரும் கஷ்டப்படுறாங்க. எதை தொட்டாலும் கஷ்டம். இந்த பட்டணத்திய வட்டாரத்துல மாசம் 3000 இல்லைன்னா வாழ முடியாது. மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்கினா ஒரு வாரத்துக்கு 300 வெள்ளி, ஒரு வாரத்துக்கு 300 வெள்ளினா ஒரு மாசம் 1200 வெள்ளி. வீட்டு காசு, தண்ணி காசு, கரண்ட் காசு இதெல்லாம் கட்டி ஒன்றாம் சம்பளம் எடுத்தா 5ஆம் தேதி வெங்க சம்பளம் இருக்கும். அவங்க நிலைமையில யோசிச்சோம்னா அவங்க கஷ்டம். ஆக இந்திய சமுதாயத்துக்கு பேசாம அப்படியே கோயில் சொன்னீங்க, கோயில் விடாம உட்காந்து அண்ணன் அப்படியே விட்டு வளர்ச்சிருக்கோம். அவனை கோயிலுக்குள்ள கொண்டு போய் இப்போ கோயிலே 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 கோயில். ஆனா சொந்த அப்ப சித்தாப்பா அவன் ஜாபம் பண்ணுவாங்க. சீனனை கூட பண்ண சொல்லுவோம். இந்திய சமுதாயத்திலே கையில் என்னைக்கு பணம் இருக்குதோ அன்றைக்கு தான் நம்முடைய சமுதாயத்துக்கு மரியாதை. பணம் இருந்தாதான் மதிக்க. எவ்வளவு பக்தியோட கோயில போய் சாமி கூப்பிட்டாலும் பணம் உள்ளவங்க தான் மேலே ஏறணும். யாரும் கை கொடுக்க நான் வந்து ஏழை மேலே உபாசத்துக்கு மேலே இருந்தாங்க. நீங்க எப்ப உட்காந்துருப்பீங்க? 10 மணிக்கு உபாசத்துக்கு 6 மணிக்கு ரத்தம் ஒரு 3:55 விளக்கு அவர் மேல கொடுக்குறோம். சாமி கூட காசு இருந்தாதான் மதிக்கும். இந்த சிந்தனை மாற்றத்துக்கிற சமுதாயம் அப்பதான் புகழ் படணும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உலகத்தில் பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி வந்து தமிழ் மொழி. எத்தனையோ மொழிகள் இருக்கு உலகத்தில். 6000 மொழிகள் பேசும். அத்தனை மொழிகளிலும் பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த ஒரு மொழி தான் தமிழ். குருபிரசாத் அவங்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு பாலகோபாலன் போலதான் பழக்கம். இந்த மண்டபம் நான் கட்டினது
முன்ன திறந்த வழி அவங்க எப்படி அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. ரொம்ப நல்ல டீச்சர் வந்திருக்காங்க. பாலகோபால் வரை கொஞ்சம் கண்டிப்பான தலைமை ஆசிரியர் வாழ்க்கை டீச்சர். அவங்க எப்படி அறிமுகப்படுத்தினா நான் தான் அந்த மோசமான டீச்சர். நான் எந்த மோசமான டீச்சர் சீப்போர்ட் அவங்களுக்கு வந்து இடம் மாத்துறது. அதெல்லாம் ரொம்ப கெட்டது. வேற பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த சமுதாயத்துல யார் யாரெல்லாம் சமுதாயத்தை மாற்றம் செய்வார்களோ அவங்க நல்ல பேர் கிடைக்க. அதை நீங்க வாழும் காலத்தில் அவர்கள் செய்கிற நன்மையை நினைத்து பார்க்காத ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது தமிழ் சமுதாயம். பெரியாரா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், ஆனா அதுதான் நீங்க கவலைப்படாதீங்க. கடைசியாக கூட வரப்போது நீங்க செய்கிற பாவம் புண்ணியம். விழிக்கு துணை திருமண் மல பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகாய் பாவங்கள் முன்பு செய்த பணிக்கு துணை அவர் பள்ளியில் வழியை பயந்த கழிவறைக்கு துணை வழிகளும் செய்வார். அது மட்டும் தான் போடும். எதுவுமே வராது. இருக்கிற வரைக்கும் ரத்தோ டான்ஸ்ரீ வழி எல்லாம் சொல்லுவான். அதுக்கு போன அடுத்த மொழி ஆகிடுவான். மனுஷ வாழ்க்கையே பிள்ளைக்கும் போனதுக்கும் நடுவில் தான். பிறந்த அன்னைக்கு பேர் இல்லை உங்களுக்கு. பிறந்த அன்னைக்கு சரவணம் பிறந்தானே அவன் சொல்ல போறது. பிறந்த அன்னைக்கு பிள்ளை பிறந்துச்சான்னு கேட்க போறான். போற அன்னைக்கு தத்துவ போயிட்டான்னு கேட்க மாட்டான். குழந்தை எப்ப எடுக்கிறாங்க. பிள்ளைக்கும் குழந்தைக்கும் நடுவில் தான் வாழ்க்கை. என்ன நன்மை தீர்வு செய்யறமோ அதுக்குள்ள மிகச்சிறந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் மாணவர்களா கை தூக்க எவ்வளவு இருக்கிறீங்க? ஒரு மாணவர்கள் வச்சுக்கிட்டு நீங்க வந்து கொள்கையாக பேச முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் சமயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன் நானே இப்ப ராஜா நல்லா வளர்ந்தோம்னா சின்ன வயசா இருக்கிறது சினிமாவில் சினிமா படம் பார்க்க போனா சமயத்தை சொல்லி கொடுத்தாங்க. கை கேட்படுமா 63 நாயன்மார்கள் ரொம்ப நல்ல நாயன்மார் வந்து திருவிழா கண்ட நாயனார். அவர் வந்து மனைவியை தொட போறாரு. மனைவி சாபம் பண்றாரு. என்னை தீண்டியாகி திருவிழா கண்டம் சிவபெருமானுக்கு ஆணையிட்டு சொல்கிறேன் என்னை தொடாதே அப்படின்னு. அன்றிலிருந்து கணவன் மனைவி தொடாத வாழ்ந்தார். இளமை போயிடுச்சு. கடைசியில் சிவபெருமான் வந்து அவர் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து ஒரு பொருள் அவரை கொடுத்து நான் வந்து பிறகு வாங்கிக்கிற போறேன். போயிட்டு திரும்பி வரும்போது பொருள் காண போச்சு. உடனே சிவபெருமான் சொல்றாரு, நீ பொய் சொல்ற, எனக்கு கொடுத்த பொருளை திருடிட்ட, அது இல்லைன்னா உன் மனைவி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி நீ எடுக்கலன்னு சொல்லு. இவர் தான் மனைவி தொடவே மாட்டார். ஒரு குச்சை பிடிச்சி கடல் அந்த குளத்துல இறங்கி அப்புறம் சிவபெருமான் திருக்காட்சி கொடுத்து அவருக்கு வீட்டில் இறங்க வந்துச்சு. இது புரியப்படும். சினிமாவில் சொல்லி கொடுத்தோம். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, தொடாதே புதிய கண்டவே தீண்டாமை என்பது திருநீல கண்டனை மனைவி சொன்னது. சினிமாவில் இப்போ வருது. சினிமா வாடா மாப்பிள்ள வாழப்பழ கோப்புல மோடி போராடலாம், கட்டி பூடிடா கண்ணாலா என கண்டபடி கட்டி பூடிடா. அப்ப இந்த மாணவருடைய மத்தியில மொழி உணர்வு வந்தா இதெல்லாம் வந்து மொழி உணர்வு குழந்தைகிட்ட என்ன சொன்னா வள்ளுவர்களுக்கு ஒரு குழந்தை என்ன செய்ய சொல்லியிருக்கார் வள்ளுவர்? எந்த மாணவருக்கு தெரியும்? மகன் தந்தை காற்றும் உதவி யார் சொல்றீங்களோ 50 வரைக்கும் பரிசுப்பேன். மாணவர்கள் நீங்க கேட்குறீங்க, முடிவுள்ள மாணவர்கள் மகன் தந்தை காற்றும் உதவி, தந்தை மகன் காற்றும் உதவி, எதாவது படிக்கிறீங்க சொல்லு. மகன் தந்தை காற்றும் உதவி கேட்டியாருல மகன் தந்தை தந்தை மகன் காற்றும் உதவி அவையது 9 நிமிஷம் சொல்ல வச்சுருக்கா? வாய்
தந்தை மகன் சாற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு பெற்றோர் என்ன செய்யணும்? அவங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு பேர் சபையில் ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சுல்ல, அந்த அங்கீகாரத்தை ஒரு பிள்ளைக்கு ஏற்படுத்த வேண்டியதுதான் ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய. மகன் தந்தை காற்றும் உதவி, இந்த பிள்ளை என்ன செய்யணும்? உங்களுக்கு மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை இன்னொற்றான் கொள்கை சொல். இதெல்லாம் பிள்ளைங்க மனசை பதிய வச்சீங்கன்னா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பது. இந்த சமுதாயம் இன்னைக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில், இக்கட்டான நிலைமைனா நமக்கு கொடுக்கிற மான மரியாதை அங்கீகாரம்லாம் நமக்காக கொடுக்கப்படுறது. நமக்கு இருக்க ஒரு ஓட்டுக்காக என்னைக்கு இந்த ஓட்டு தேவையில்லை போதோ அன்னைக்கு நம்ம மதிக்க மாட்டோம். அன்றைக்கு நம்முடைய தலையெழுத்தை முடிவு செய்ய போது நம்ம கையில் இருக்க பொருளாதாரம். நம்ம சொந்தக்காரனையும் மதிக்க மாட்டாங்க. காசு இல்லைன்னா அப்புறம் நாட்டுக்காரன் எங்க மதிப்பான்? பணம் இருந்தா தான் எல்லாம் தெரியும். இன்னொரு பழைய விவாதம் இந்த சமுதாயத்தை விடுவிக்க மொழி இருந்தா இன்னும் பெருமா. உலகத்துல இஸ்ரேல் அப்படின்ற நாடு உருவாவதுக்கு முன்னால யூத அழுதி போச்சே, யூத மொழியே இல்லையே. தேடி தேடி கொண்டானே ஹிட்லர் எங்க இருக்கான் யூதர் அப்படின்னு. ஜூஸ் அப்படின்ற ஒரு இனமே இல்லாம, மொழி இல்லாம, நாடுல இருந்து, நகர்ல இருந்து, பண்பாடுல இருந்து, பொங்கல்ல இருந்து, தீபாவளில இருந்து எல்லாத்தையும் எழுதுறானே. அன்னைக்கு உலகத்தை ஆட்சி படைக்கிறானே. இப்படி ஒரே ஒரு கணக்கா அவன் பணம் இருந்துச்சு. கூட்டம் போட்டு மாணவர் மத்தியில் விலைக்கு நீ பணக்காரன் ஆகணும்டா, நீ பணக்காரன் ஆகணும்டா அப்படின்ட்டு. அவன் பணக்காரன் பண்பாடு காணாம வந்தது. இந்த சிந்தனை தான் தமிழர் பேசுகிற வள்ளுவர் பேசுகிறது. வள்ளுவர் தான் சொன்னார், அருள் இல்லாத உலகம் இல்லை, பொருள் இல்லைன்னா இந்த உலகம் என்னடா கேள்வி. வள்ளுவர் சொன்னது ஒரு டாக்டர் காந்தியை மாத்தினா, காந்தியோட